நேயர்களே, சிந்தனைக்களம் தொடர்கிறது. இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்வதற்கான மாணவர்கள் இங்கு வந்து இந்திய அரசாங்கத்திடம் இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த கல்வி சார்ந்த நிறுவனங்களிடம் என்ன மாதிரியான சர்டிபிகேட் வாங்கணும் அவங்க சேர்றதுக்கு, அல்ல என்னென்ன மாதிரியாக இங்க வந்து பதிவு செஞ்சுட்டு போகணும்? இங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிக்கணும் முக்கியம் அப்படின்னு பார்த்தா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன அவனோட கல்வி இது என்னென்ன கொடுக்கணும்னா அவனோட 10th ஸ்டாண்டர்டு, அவனோட 11th ஸ்டாண்டர்டும் கேட்பாங்க. 11th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் டிசி, இதெல்லாம் வாங்கிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம் எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்களே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கொடுத்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு டிடி எடுக்கணும். எடுத்து இது இல்லாமல் அவன் எந்த யூனிவர்சிட்டியில் அவன் படிக்க போறான், அந்த யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டர், நான் இந்த யூனிவர்சிட்டியில் நான் அட்மிஷன் வாங்கிக்க, இந்த யூனிவர்சிட்டி நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் வாங்கி இந்த ப்ராசஸ் நாங்களே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடும். அனுப்பிச்சிட்டு ப்ராசஸை நாங்கள் சேஸ் பண்ணி இந்த இதை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருவோம். படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்ப வர்ற மாணவர்கள் இங்கு வந்து பதிவு செய்யணும். இந்த பதிவு செய்வதற்கான முறை எப்படி, அது எவ்வளவு நாளில் அவர்கள் இங்கு வந்து மருத்துவர்களாக பணியாற்றலாம்? இப்போ எங்ககிட்ட பிலிப்பைன்ஸ்ல முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட வரையில வந்து ஜூன் மாசம் கடைசியில இங்க வருவாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால வந்து என்பிஇ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் மார்ச்லயும் செப்டம்பர்லயும் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் மார்ச்லயும் செப்டம்பர்லயும் வந்துட்டு இந்த வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ல வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல வந்துட்டு அவங்க வந்து அப்பியர் ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி இங்க இருந்து நம்ம போகையில வந்து அவங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, 5 வருஷம் முன்னாடி வந்து அவங்க வெளிநாடு படிக்கலாம். அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம். ஒரு 2 monthsக்கு வந்து நம்ம எங்களோட பூனே கேம்பஸ்ல வச்சு ஸ்பெஷல் கோச்சிங் ஒன்று கொடுக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ப்ரீவியஸ் 3 வருஷம் முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, அமெரிக்கன் சிலபஸ் படிக்கிறது ஒண்ணு, இங்க நம்ம ஊர்ல வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அங்க வர அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 85% உங்களுக்கு மேட்ச் ஆகும். இன்னொரு ரெக்கார்ட் ஒன்று பாத்தீங்கன்னா, கடைசியா 4 வருஷம் 5 வருஷம் ரெக்கார்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸோட பாசிங் பெர்சன்டேஜ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க ரெக்கார்ட்ல அவங்க சொன்னது பார்த்தா பிலிப்பைன்ஸ்ல இருந்து முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் பாசிங் பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆயிடாங்க. குறிப்பா எங்க கிட்ட போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 93% ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவங்க வந்து கிளியர் ஆயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்ல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல தவற விட்டாங்கன்னா திருப்பி வந்து மார்ச்ல எழுதலாம். இப்ப அது பதிவு செஞ்சு எவ்வளவு நாள் காலகட்டம், எவ்வளவு நாள் பிடிக்கும்? நேரடியாக வந்த உடனே பதிவு பண்ணிட்டு மருத்துவராக பணியாற்றலாம்? இல்ல சார், அதான் வந்த உடனே வந்து அவங்க இந்த எக்ஸாம் ஒன்று எழுதணும். எக்ஸாம் எழுதி வந்து ஒரு 4 இருந்து 6 வாரத்துக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்துட்டு அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து கான்டாக்ட் பண்ணி டாக்டரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்து வெளியில போய் எங்கேயும் தேடணும் தேவையில்லை. இப்போ சென்னையில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எங்க மூலமா போயிருக்காரு, இல்லை தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காரு, இன்டர்ன்ஷிப் வந்து எங்ககிட்ட இருக்க ஹாஸ்பிட்டல் டைப்ல நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பும் வாங்கி கொடுத்துருவோம். இந்தியாவில் அதாவது இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி கற்று விட்டு இந்தியாவில் வந்து பணியாற்றுவதுனா இந்த முறை, அவர்கள் இன்னொரு வெளிநாட்டில் போய் பணியாற்ற வேண்டும்னா என்ன செய்யணும்? அதே தான் சார். இப்போ வந்து நம்ம எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இங்க ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்களோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும், இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல படிக்கிற அங்க இருக்க டிகிரி வந்துட்டு எல்லா கண்ட்ரிலயும் வந்து ரெகனைஸ்ட். குறிப்பா வந்து பெரிய எக்கனாமிக் வைஸ்ல ஹையர் லெவல் இருக்க கண்ட்ரி பாத்தீங்கன்னா யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த யூகே, இந்த மாதிரி பெரிய கண்ட்ரில வந்துட்டு இந்த டிகிரி வந்து வெரி வெல் ரெகனைஸ்டு. ஸோ அப்படின்றப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வழியிலேயும் வந்து டாக்டரா இங்கே பணியாற்றலாம். இல்ல எனக்கு நான் இப்படி இருந்து நான் வந்துட்டு வெளியில வந்து போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஒவ்வொரு கண்ட்ரிலயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல்லா எழுதினாருன்னா கண்டிப்பா அந்த கண்ட்ரில போய் நேரா டாக்டர் பணியாற்றலாம். இந்திய மாணவர்கள் எந்தெந்த நாடுகளில் பெரிய அளவிற்கு வந்து வேலை செய்யறாங்க? இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பெரிய அளவிற்கு மற்ற நாடுகளில் மருத்துவராக இங்க பணியாற்ற ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல நம்ம டாக்டர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து எப்பவுமே வந்து டாக்டர்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட், மிடில் ஈஸ்ட் அதிகமா இருப்பாங்க. ரெண்டாவது அதிகமான கண்ட்ரி பார்த்தா உங்களுக்கு யூஎஸ். இது 2 கண்ட்ரி தான் வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்றது. 3வது பாத்தீங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவும் கனடாவும் இதுல வரும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து வெளிநாடு, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி வரக்கூடிய சதவீதம் அதிகமாக இருக்கிறதா, அல்லது வெளிநாட்டிலேயே அவர்கள் குடிபெயர்ந்து விடுவது அதிகமா இருக்கு? ஈக்குவலா தான் சார் இருக்கு. இப்ப சில இதுல பார்த்தா இப்ப எங்கள்கிட்ட வர பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இல்ல சார் பையன் வந்து முடிச்சுட்டு இங்கேயே வந்துட்டோம், இங்கேயே வந்து நாங்க வந்துட்டு பையன் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் எங்க கூட இருக்கிறேன். ஏன்னா 4 வருஷம் 5 வருஷம் அவர் எங்களை பிரிஞ்சு இருந்துட்டாரு, டாக்டரா படிக்கல. ஒரு 2 வருஷம் வந்து இங்க வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து இங்க முடிக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க வந்து அவங்களோட விருப்பப்பட்ட கண்ட்ரிக்கு அவங்க போயில அந்த டெஸ்ட் எழுதி போறாங்க. ஸோ எங்ககிட்ட போறது 50% ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, 50% ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துருவாங்க. +2 படித்து முடித்த மாணவர்களை விட இப்ப படிச்சுட்டு இருக்க இந்த ஆண்டு +2 படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் அடுத்த ஆண்டு வந்து போய் ஒரு கல்வி கற்கனா என்ன மாதிரி அவங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்? அதான் சார், நான் மெயினா என்ன சொல்றேன், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே வந்து உங்களுக்கு 50% தான் வந்து மினிமம் என்ட்ரி வச்சு அதை எய்ம் பண்ணாதீங்க.
அதை வந்து எனக்கு 50% வந்தா போதுன்ற எய்ம் பண்ணாதீங்க. ஏன்னா 50% ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான மார்க் எடுக்க முடியும், மீன்ஸ் ஒரு 80%, 85%, 90% இந்த மாதிரி மார்க் எடுக்கல தான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டி, நாங்க நல்ல யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம், அட்மிஷன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாங்கி கொடுக்க முடியும். இல்ல அப்படின்றப்ப ஒரு 50% இப்போ எங்ககிட்ட நிறைய ஒரு என்கொயரிஸ் 50%, 60% நாங்க வந்து கொஞ்சம் ஹோல்டு தான் வச்சுப்போம். ஏன்னா நாங்களே என்டர்டெயின் பண்ண மாட்டோம். மருத்துவன்ற ஒரு படிப்பான்னு பாத்தீங்கன்னா முடிச்ச அடுத்த நாள், மீன்ஸ் ஒரு டாக்டர் ஆகி பட்டம் வாங்கின அடுத்த நாள் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு இமீடியட் ஜாப் ஒன்று இருக்கு. நீங்க எந்த துறையிலையும் எடுத்து பாத்தீங்கன்னா சரி, நீங்க இன்ஜினியரிங் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து முடிச்சுட்டு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வேலை கிடைக்கிறாங்க. ஆனா மருத்துவன்ற ஒரு துறையில வந்து ஏன்னா டிமாண்ட் வந்துட்டு அவ்வளோ டிமாண்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரிக்வயர்மெண்ட் வந்து டாக்டர் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு ரெக்கார்ட்ஸ்ல அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியாவில குறைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் டாக்டர்ஸ் தேவைப்படுது. இங்க இருக்க பாப்புலேஷன்ஸ் இதுதான் வந்து இதுல வந்து மெயினா பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து இதுல வந்து பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வெளிநாட்டுல போய் படிக்கலாம் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கண்ட்ரி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா சரி, சைனா, யுக்ரைன், ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரிலயும் வந்து நம்ம மூணு விஷயம் பேசணும். ஒண்ணு கிளைமேட்டை பத்தி பேசணும், கிளைமேட்டை பத்தி. இன்னொன்று வந்து ஃபுட் பத்தி பேசணும். இன்னொன்று வந்து நியரஸ்ட் இப்ப இந்தியால இருந்து போய் படிக்கணும் ஒரு அருகாமையில் இருக்க ஒரு கண்ட்ரின்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ் தான். பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம சென்னையில இருந்து டைரக்ட் ஃபிளைட் ஒவ்வொரு நாளைக்கு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 20 நிமிஷத்துல போயிடலாம். இது எல்லாத்தையும் தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து முக்கியமா டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, நோய்கள். இப்ப வந்து இப்ப ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா, மொஸ்கிட்டோ, கொசு, இது வந்து அங்க இல்லவே இல்லை. சோ வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா வந்து யோசிப்பாங்க, ஒரு பையன் வந்து ரஷ்யால படிக்கிறான், யுக்ரைன்ல படிக்கிறான், ஜார்ஜியால படிக்கிறான்னா கொசுவால வர வியாதிகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா டெங்கு ஃபீவர், மலேரியா ஃபீவர், இது வந்து ரெகுலரா இது ரெண்டு முக்கியமா வருது நமக்கு மொஸ்கிட்டோ வருது. இது வந்து ரஷ்யாலும் சரி, ஜார்ஜியா, யுக்ரைன்ல, ஆர்மேனியா இந்த மாதிரி கண்ட்ரில இந்த கொசுவில் இந்த கொசுவால வர வியாதிகள் வந்து நிறைய வந்து உங்களுக்கு இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93% நம்ம இந்தியால இருக்க என்னென்ன நோய்கள் இருக்கோ இது எல்லாமே மேட்ச் ஆகும். குறிப்பா அந்த நம்ம இந்தியால வர வைரல் ஃபீவர் பார்த்தா கிட்டத்தட்ட 28 வகையான வைரல் ஃபீவர் இருக்கு. நம்ம ஃபீவர் வந்து ஒவ்வொரு இது வருது. இது வந்து அங்க வந்து ஆல்மோஸ்ட் 24 வைரல் ஃபீவர் வந்து மேட்ச் ஆகும். சோ இதுதான் வந்து ஒரு மெயினா வந்து ஒரு ரீசனை வந்து பாக்குறது. கிளைமேட் மாத்திரம் இல்லாம, லாங்குவேஜ் இல்லாம, ஃபுட் இந்த மாதிரி இல்லாம, டிசீஸ் ஸ்பெக்ட்ரம். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அங்க வந்து முடிச்சுட்டு இந்த ஃபைனல்ல வந்து அந்த கிளினிக்கல் ரொட்டேஷன் சொல்லிட்டு பேஷண்ட்டை வந்து அவன் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா எழுதி டாக்டர் அவனுக்கு வந்து அந்த டிஃபிகல்டிஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் இங்க படிக்கிறது மாதிரி 99% அவன் அப்படியே இங்க இருக்க இதுல வந்து மேட்ச் ஆயிடுவான். நேயர்களே, +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பதில் மருத்துவம் தொடர்பான பல்வேறு படிப்புகளை இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் மாணவர்கள் படிக்க இருக்கிறார்கள். எப்படி படிப்பது, அதற்கான என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்மோடு விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு முகமது ஹனி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.